வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேஎஃப்சி மெக்டானல்ட்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரியான வெஜிடபிள் பர்கர் வீட்டிலையே சும்மா சூப்பராக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நான் கட் பண்ணி பார்க்குறேன். உள்ளே எப்படி லேயர்ஸோட இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இது பார்க்க தான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டிஸ் ரெடி பண்ணுறதுக்கு காய்கறிகள் வேக வச்சுருக்கிறேன். அதை குக்கர்லலாம் வேக வைக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்டீமரில் இல்லை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக தண்ணிகள் உறிஞ்சாமல் வெந்துடும். காய்கறிகள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன காய்கறிகள் வேணால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சோயா சங்க், அதாவது மீல் மேக்கர் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ காய்கறிகளும் நமக்கு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். காய்கறிகள் எந்த காய்கறிகள் வேணால் எடுத்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, எது வேணால் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் ஆறிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஸ்ப்ரெட்டு செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கப்பு தயிர் எடுத்து, புளிக்காத தயிர் எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா வடிஞ்சு வந்துடும். 10 நிமிஷம் ஊறின மீல் மேக்கரை இதில் தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸில் விட்டிங்க அப்படின்னா கரன்னு அரைச்சி ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வேக வச்சுருக்கிற காய்கறிகளையும் ஒரு பவுலில் போட்டு ஸ்மாஷரை வச்சு ஃபுல்லாக மசிச்சு எடுத்துடலாம். இப்போ மசித்த காய்கறிகளோட மீல் மேக்கர் நம்ம பல்ஸில் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடுங்க. இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா மசாலா பொடிகள்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன். இதோட உப்புன்னு பார்த்திங்கன்னா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா உதிரியாக பசைஞ்சு விட்டுருங்க. கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ பேட்டிஸ் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பர்கர் பன் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மினி பர்கர் பன் எடுத்துருக்கிறேன். இதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ பேட்டிஸ் செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாத்திரமோ பவுலை கட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. பேட்டிஸ் செய்கிறதுக்கு பாலித்தீன் ஷீட்டில் திக்காக தட்டிக்கோங்க. தட்டிட்டு இந்த அதே ஷேப்பில் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பவுல்லையோ இல்லை மூடி ஏதாவது இருந்தால் கட் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம நார்மலாக கட்லெட் செய்கிற மாதிரி தான் நம்ம பிரெட் க்ரம்ஸும் கார்ன்ஃப்ளவர் கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அதை தண்ணியில் கரைச்சிட்டு அதை முதல்ல கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் காலையிலே பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பசங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரப்போ இல்லை எப்போ ரெடி பண்ண போகிறீங்களோ அப்போ இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் உடனே பர்கர் அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணாலும் ஒரு 4-5 நாளைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெல்தி கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா இது நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக எல்லாத்தையுமே வறுத்து ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா பர்கர் செய்கிறதுக்கு ஒரு சாட்டை பண்ணணும் ஆனியனை. அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நல்லா ஒரு சின்ன பீஸ் பட்டர் போட்டிருக்கிறேன். இதில் ஒரு 1/2 வெங்காயம், பெரிய வெங்காயம், வெள்ளை வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் இந்த கோல்டன் கலரில் கிடைக்கும் இல்லையா, அது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போடணும், உப்பு போடக்கூடாது. போட்டுட்டு இது சாட்டை பண்ணிங்க அப்படின்னா அந்த பட்டரியோட அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு இந்த பர்கருக்கு உங்களுக்கு யூனிக் டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரக்க வேணாம். இந்த மாதிரி லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா இதை பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம சாஸ், அதாவது பர்கர் ஸ்ப்ரெட்டு செய்கிறதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மயனைஸ் சேர்த்துருக்கிறேன். எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெறும் மயனைஸ் இல்லை வெறும் கெச்சப் கூட செய்யலாம். அடுத்தது சில்லி சாஸ், அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரெட்டு. இன்னொரு ஸ்ப்ரெட்டு செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா தந்தூரி சாஸ், அதாவது வடித்த தயிர் இதில் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சமாக புதினா, இதை நல்லா மிக்சியில் தண்ணி விடாமல் கொஞ்சமாக சால்ட்டு போடுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். சால்ட்டு போட்டுட்டு இந்த அளவுக்கு திக்காக இந்த ஸ்ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ரெட்டை வந்து பட்டரில் லைட்டாக டோஸ்ட் பண்ணுங்கள். மேல் பகுதி ரொம்ப டோஸ்ட் ஆகக்கூடாது, உள்ளே டோஸ்ட் ஆகலாம், பட் மேல் பகுதி லைட்டாக பட்டர் மட்டும் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இப்போ பண்ணியிருக்கிற பேட்டீஸ்க்கு மேலே சீஸை வச்சு இந்த மாதிரி ஸ்லைசஸ் அமுல்லாம் நமக்கு கிடைக்கிது இல்லையா, அதை மேலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் மிதமான தீயில் வச்சிங்கன்னா அந்த பேட்டீஸ் மேலே அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். இந்த அளவுக்கு லைட்டாக மெல்ட் ஆனால் போதும், ரொம்ப பண்ணிங்க அப்படின்னா கீழ்ப்பகுதி கருகிடும். இப்போ இந்த மெல்ட்டான பேட்டியை வச்சு பர்கர் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மயனேஸ் சில்லி சாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு செய்யலாம். இல்லை வேணால் நீங்கள் வந்து கீழ்ப்பகுதியில் மயனேஸ் பண்ணதையும் மேல் பகுதியில் அந்த தயிரையும் அந்த தந்தூரி சாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா கெச்சப் மட்டும் வைக்கலாம், அப்படிலாம் வெறும் மயனேஸ் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் பர்கரு. மேலே வந்து நம்ம இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லெட்யூஸ், அப்புறம் பேட்டிஸ், சீஸு, மேலே வந்து ஆனியன், அதுக்கு மேலே தக்காளி இல்லை குக்கும்பர் எது வேணால் வச்சுக்கலாம். மேலே இருக்க ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தந்தூரி ஸ்டிக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் பாதியாக கட் பண்ணி மேலே இந்த மாதிரி சொருகி வச்சுடுங்க. ஒரு பர்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பர்கர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சீஸை வந்து மெல்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம கவர்லேருந்து ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று தந்தூரி சாஸ் வச்சு நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம். அதே ப்ரொசீஜர் தான், தந்தூரி சாஸும் சீஸும் மட்டும் மெல்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பெரிய விதமாக இருக்கும், பட் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பர்கர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.